ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ ஏகோ மந்த்ரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம இப்போது ஞான யோகத்தினுடைய 4 நிலைகள் 4 ஸ்டேஜஸ் பார்த்துட்டு வரோம். யத்தமான சம்ஞை, வியதிரேக சம்ஞை, ஏகேந்திரிய சம்ஞை, வசீகார சம்ஞை. இந்த 4 ஸ்டேஜஸில் யத்தமான சம்ஞையும் வியதிரேக சம்ஞையும் பார்த்துட்டோம். இதை 4 ஸ்லோகங்கள் மூலமாகவும் பார்த்துட்டு வரோன்றதை பார்த்தோம். அந்த ஸ்லோகங்களோட ஆர்டர் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ யத்தமான சம்ஞையை 58வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். வியதிரேக சம்ஞையை பற்றி 57வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ அடுத்து 3வது நிலையான ஏகேந்திரிய சம்ஞை, இதை 56வது ஸ்லோகத்து மூலமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். எதுக்கு திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தது போல் புது விஷயங்கள் இல்லையா, கொஞ்சம் திரும்ப திரும்ப பார்த்தா தான் நம்மளுடைய மனசில் பதியும். அதுக்காக தான் முதல் படியான யத்தமான சம்ஞையில் இந்த கண்ட விஷயங்களில் நம்ம விலகி இருக்கணும் அதிலேருந்து அப்படின்றது. 2வது படி விலகி இருக்கிறதுன்றது மட்டும் இல்லாமல் உயர்ந்த விஷயத்தை நோக்கி போகணும். ஏன்னா எதுலேருந்தும் விலகிறோன்னா இன்னொருத்த நோக்கி போகணும் இல்லையா. ஸோ அதுதான் 2வது ஸ்டேஜ். இப்போ 3வது ஸ்டேஜ் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜில் நம்மளோட சென்சஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறோம். சென்சஸை சின்ன சின்ன விஷயங்கள், தாழ்ந்த விஷயங்கள் கிட்ட போகாமல் தடுக்கிறோம். அதே மாதிரி சென்சஸை உயர்ந்த விஷயங்கள், பெரிய விஷயங்களை நோக்கி அந்த கோல் கொடுக்குறோம் நம்மளோட சென்சஸ்க்கு. 3வது ஸ்டேஜ் நம்ம மனசளவில் சேஞ்சஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். ஏன்னா சென்சஸ்க்கு எல்லாம் தலைவன் மனசு தானே. ஏன்னா இப்போ மனசில் முதல்ல நினைக்கிறோம் நம்ம இதை சாப்பிடணுன்ட்டு, பிறகு தான் வாய் சாப்பிடுது. மனசில் முதல்ல நம்ம நினைக்கிறோம் இதை பார்க்கணுன்னு, அப்புறம் தான் கண் அதை பார்க்குது. அதனால் எல்லா சென்சஸ்க்கும் தலைவன் மனசு தான் இல்லையா. அதனால் மனதளவில் நம்ம சேஞ்சஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்றத தான் பகவான் சொல்கிறார். அதுதான் 56வது ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். துக்கேஷ்வனுத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்பிருஹ வீதராகபயக்ரோதஹ ஸ்திததீர்முனிருச்யதே. துக்கேஷு அப்படின்னா நமக்கு கவலை, துன்பம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் நடக்கும்போது கூட அனுத்விக்னமனாக கவலைப்படாமல் இருக்கிறவங்க, சுகேஷு நல்ல சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கும்போது, விகதஸ்பிருஹ பெருசாக அதில் ரொம்ப தாவி குதிக்காமல் சந்தோஷமான விஷயங்கள்லாம் வந்தபோது கூட அதில் பெருசாக ஆசை, அட்டாச்மெண்ட்லாம் இல்லாமல், ராகன்னா இதில் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக நடக்கிறது சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ராகனா ஃப்யூச்சர்லேயும் அந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. பயம் எதுக்கு அப்படின்னா, ஃப்யூச்சரில் எதுவும் தப்பான விஷயங்கள், கவலைக்கு வரக்கூடிய விஷயங்கள் நடந்துடக்கூடாதுன்ற பயம். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம். குரோதக எதுக்காக கோபம் அப்படின்னா, நம்ம ஆசையாக நடக்கணும்னு நினைக்கிறது நடக்காமல் போனாலும், இல்லைன்னா எது நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது நடந்துடுச்சுனாலும் வரக்கூடிய கோபம். எனக்கே இப்படி நடக்கணும், இல்லை நான் எதுவும் ஒன்று தானே ஆசைப்பட்டேன், இதையே நடக்கலை அப்படின்றதுக்கான கோபங்கள், அதான் குரோதக. இதில் எல்லாத்துலேருந்தும் விலகி இருப்பவங்க, மனதளவில் நம்மளோட மனசுலேயும் விருப்பு வெறுப்புகளை இல்லாமல் செய்கிற நிலை தான் இந்த 3வது சம்ஞையான ஏகேந்திரிய சம்ஞை அப்படின்னு. இப்படி யார் இருக்காங்களோ அவங்கள தான் ஸ்திததீஹி முனிஹி உச்சியதே. முனிஹின்னா எப்போ பார்த்தாலும் ஒரு சிந்தனையோடு இருக்கிறவங்க, ஒரே சிந்தனை என்னென்னா இந்த இடத்துல ஆத்மா அப்படின்றத பற்றின சிந்தனை இருக்கிறவங்கள தான் ஸ்திததீஹி. ஒரு ஃபோக்கஸ்டு மைண்டோடு இருக்கிறவங்க, ஒரு நிலையான அறிவோடு இருக்கிறவங்கன்னு சொல்கிறது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது முதல் ஸ்டேஜில் சென்சஸை கண்ட விஷயங்கள் கிட்டேருந்து போகாமல் தடுக்கிறது. 2வது ஸ்டேஜு
கண்ட கண்ட விஷயங்கள் இல்லைன்னா அப்போ வேறு உயர்ந்த விஷயங்கள் போகணும் இல்லையா? பகவானை நோக்கி ஒரு தியானமோ, பகவான்கிட்ட ஒரு மெடிடேஷனோ, கோவிலுக்கு போகிறதோ, இல்லை இந்த மாதிரி உயர்ந்த நல்ல விஷயங்கள் நோக்கி போகிறது, இல்லை ஒரு சோஷியல் சர்வீஸ், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ அடுத்தது ஸ்டேஜ் வந்து என்னென்னா, நம்மளோட மனசளவுலேயும் ஏதோ ஒன்று நடக்கணும்னு நினைக்கிறோம், நடக்கலைன்னா என்ன பரவாயில்ல. இல்லை ஒரு கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்காக யாரும் அந்த கவலைப்பட வேண்டிய விஷயம் நடக்கும்போது சிரிக்கணும்னு சொல்ல, இதுவும் கடந்து போகும்னு நம்ம மனசளவில் ஒரு சமாதான ஒரு நிலைக்கு வரணும். அடுத்து சந்தோஷமான ஒரு விஷயம் இருந்தாலும் ஓவராக குதிக்காமல் எதுவும் நிலைச்சு நிற்காது அப்படின்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கக்கூடிய அந்த மனத்தன்மை, அதை வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு தான் பகவான் சொல்கிறார். அதே போல் ஃப்யூச்சர்லேயும் இது போல் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் சந்தோஷமாகவே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏன்னா தட் இஸ் நாட் ரியாலிட்டி. நம்ம நேத்தியே பார்த்தோம், ஒரு ஒர்க் பிளேஸ்லையாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல்லையோ, ஸ்போர்ட்ஸ்லேயோ, இல்லை வாழ்க்கையிலையோ, எங்கே இருந்தாலும் ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்கும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லையா? அதனால் எனக்கு நல்லதாகவே நடக்கணுன்ற எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஏதான கவலைக்கூடிய விஷயம் வந்துட போகுதுன்ற பயமும் இல்லாமல், நம்ம நினச்சது நடக்கலைன்னா கோபமும் இல்லாமல் அந்த ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கணும். இப்படி ஒரு மனப்பான்மை இருந்தால் அந்த மனசில் ஆட்டோமேட்டிக்காக ஆத்மாவை பற்றின சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட அறிவு தான் நிலையானது, ஸ்திததீஹி அப்படின்ட்டு சொல்கிறதா பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.